வெல்கம் பேக் டு வனமேல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ், ஹோம் நர்சரி கார்டன். என்னுடைய கார்டன் விசிட்டில் இன்றைக்கி நம்ம கார்டனில் என்னென்னலாம் ஃப்ளவர்ஸ் பூத்துருக்குன்றதை பார்க்கலாம். அண்டு வாட்டரிங் பண்ணுறது வந்து ஒரு டஃப்பான ஜாப் தான். ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ நேற்று ஃபுல்லாகவே இந்த ரோ ஃபுல்லாகவே நல்லா ரூட்டை நனைகிற அளவுக்கு நம்ம வாட்டரிங் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா ஆஃப் த பிளான்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம வாட்டரிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி டே பை டே நம்ம ஷஃபிள் பண்ணி நம்ம வாட்டரிங் பண்ணும்போது நமக்கும் பெருசாக கஷ்டம் இருக்காது. அண்ட் நம்மளுடைய சப்போட்டா நல்லாவே காய் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி ரொம்ப குட்டியாகவே இருந்தது இந்த செடிக்கு. இது பெரிய சைஸ் ஆகுமான்றது எனக்கு டவுட்டாகவே இருந்தது. அண்ட் இது என்னென்னா ஒரு செடியில் தான் இருக்குது. இப்போ இன்னும் இந்த பெரிய செடியில் இன்னும் காய் எடுக்க ஆரம்பிக்கல. ஸோ நல்லா உயரமாக இருக்குது. அந்த பைப் வச்சு நான் கொஞ்சம் இங்கே முட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நல்ல ஒரு கார்டன் வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி டெரஸ் பிளான்ஸ், ஃப்ரூட் பிளான்ஸ் எனக்கு வைக்கணுன்னா நான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறது என்னென்னா இலந்தம்பழம் செடி நமக்கு எப்போவுமே பூக்கள் இருக்கும். நமக்கு அது வாடவே வாடாது. ஒரு வருஷம் ஃபுல்லாக நமக்கு ஒரு க்ரீன் லீஃப் லுக்கோட நமக்கு பழம் தருதுன்னா அது நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஸோ வேறு என்ன பிளான்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய பிளான்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு ஃபெயிலியர்ஸும் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபெயிலியர் ஆகாமல் ஃப்ரூட் பிளான்ஸ் செலக்டிவாக வைக்கணுன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு லாங் டேர்ம் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ் பார்த்தா சப்போட்டா. ஸோ இந்த சப்போட்டா பிளான்ட்டு பார்த்திங்கன்னா நான் அப்போ ரொம்ப குட்டி செடியாக தான் வாங்கினேன். அதோட தண்டே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இவ்வளோ தான் செடியோட சைஸே இருந்தது. ஸோ அப்போ ஒரு 150 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கினேன் நான். கொஞ்சம் சின்ன செடி. பட் நமக்கு ஹைப்ரிட்னால அந்த ரேட் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த நாள் ஆகிடுச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் பிளான்ட்டு. ஸோ இந்த செடி நமக்கு ரிசல்ட் நமக்கு இவ்வளோ கொடுக்குது. இப்போ பாருங்கள், இதிலே இந்த ஒரு குட்டி செடியில் பார்த்தீங்கன்னா 1, 2 அண்ட் இங்கே ஒரு பழம் இருக்குது, 3 அண்ட் இங்கே ஒரு 3 பழம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ சைஸ் சப்போட்டா நமக்கு கிடைக்கிதுன்னா மாடி தோட்டத்தில் நம்ம ஏன் இந்த சப்போட்டா பிளான்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடாது? ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் பிளான்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சப்போட்டா வைங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்போட்டாவில் இந்த க்ரீன் லுக் லீஃபை பாருங்களேன், ஒரு ஃப்ளவர் மாதிரியே நமக்கு இருக்கும். ஒவ்வொரு பிரான்ச்சும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு க்ரீன் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். நாம் ஃப்ளவர் எனக்கு இல்லாத பிளான்ட்ஸுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஃப்ரூட் பிளான்ட்டு நமக்கு ஃப்ரூட்டும் கிடைக்கிது. இதோட லீஃபும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வீவ் லுக்கு. ஸோ அந்த வீவ் லுக்கு பாருங்கள், செடி ஃபுல்லாக உங்களுக்கு எப்போவுமே ஒரு க்ரீன் லுக்கோட ஒரு மெயின்டெனன்ஸ் வீவ் நமக்கு கிடைக்குதுன்னா நமக்கு கண்டிப்பாக சப்போட்டா நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு பழச்செடி வைக்கணுன்னா சப்போட்டா வாங்கி வைங்க. அண்ட் நெக்ஸ்ட் கார்டன் பிகினர்ஸ்க்கு என்னென்ன பிளான்ஸ் வைக்கலான்றது தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், லோ மெயின்டெனன்ஸ். அண்ட் நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கேன் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். மண்ணை கிளறி விடுறது, தண்ணி பார்த்துக்கிறது, அண்ட் இந்த மாதிரி காய்கறி தோல் போடுறது. ரொம்ப ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். இதில் ஆல்ரெடி ஈரம் இருக்குது. இதில் நீங்கள் வாட்டரிங் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்போ பண்ணக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இந்த மண் ஒட்டும். அப்போது இதில் நமக்கு ஹியூமிடிட்டி இருக்குது, ஈரப்பதம் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இந்த டைமில் நீங்கள் வாட்டரிங் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஏர் சர்க்குலேஷனுக்கு தான் நீங்கள் மண்ணை கிளறி விடணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் தான், லோ மெயின்டெனன்ஸ் தான் இந்த பிளான்ஸ் எல்லாமே. ஸோ அதுதான் இவ்வளோ நாள் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்ததுக்கான ஒரு ரிசல்ட். ஸோ இது ரிசல்ட் ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணுன்றதுனால தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நல்லாவே பெரிய பழமாகவே பழுத்திருக்கு. அண்ட் இந்த பழம் பழுத்த பிறகு, இதை பறித்த பிறகு தான் நமக்கு இந்த செடியை வளரும். ஸோ அதோட ஃபுல் க்ரோத் சத்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃப்ரூட்ஸை பறித்த பிறகு தான் நமக்கு நிறைய துளிர் இந்த மாதிரி உயரமாக செடி வளரும். இந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா செடியோட உயரம் ஏன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு? ரெண்டுமே ஒரே டைம் தான் வச்சது. பட் இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக இருக்கேன்னா, ஸோ இந்த பிளான்ட்டில் எந்த ஃப்ரூட்ஸுமே இல்லை.
ஸோ சத்து எல்லாமே டைரெக்டாக நமக்கு பிரான்ச்சுக்கு போய் பிளான்ட்டோட க்ரோத்துக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம எப்போவுமே பிளான்ட் வாங்கினீங்கன்னா ஒரு செடி வாங்காதீங்க. இப்போ இந்த மாதிரி பேராக வாங்கி வைக்கும் போது நமக்கு ஒரு செடியில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும். அந்த ஒரு செடியால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ நியர்பை போயிட்டு நம்ம வந்து பிளான்ட்டை இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது அந்த பிளான்ட்டே நம்மளுடைய எண்ணங்களை வந்து உணர ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவே பிளான்ட்ஸ்க்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 2 பிளான்ட் வாங்கி வச்சிங்கன்னா, ஸோ ஒன்று இல்லைன்னா நமக்கு ஒன்று வந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வந்து அந்த க்ரீன் லுக் ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு பிளேஸ்டாக உங்களுக்கு அந்த மாடியில் ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஸோ இது வந்து கேரண்டியாக நம்ம வாங்கலாம். அண்ட் இன்னொரு பிளான்ட்டு நான் ஆக்சுவலாக வந்து கொய்யா வந்து சஜஸ்ட் பண்ணலான்னு தான் வச்சுருந்தேன். பட் கொய்யாவுக்கு ஒரு எனக்கு வந்து அந்த மாடியில் இந்த ஏற்கனவே இருந்த கொய்யா பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ கொய்யாவுக்கு ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ஈரப்பதம் இருந்தால் இங்கே தான் வச்சுருந்தேன். காயெல்லாம் நான் நிறைய பறிச்சதெல்லாம் காட்டியிருப்பேன். பட் சம் ரீசன் எனக்கு கொய்யா வந்து ஸ்டாண்டர்டாக என்னால் ரெஃபர் பண்ண முடியல. ஸோ அடுத்த பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா நெல்லிச்செடியை விட்டுட்டு நீங்கள் வந்து இளந்தஞ்செடிக்கு போகிறீங்களேன்னு பார்க்குறீங்களா? நெல்லிச்செடி என்னென்னா இது வந்து நாட்டு வெரைட்டி தான், ஹைப்ரிட் கிடையாது. ஸோ இது வந்து இயர் ஆக ஆக தான் உங்களுக்கு வந்து காய் எடுக்கும். ஸோ இது மெயின்டெனன்ஸ் க்ரீன் லுக் வேணால் இந்த மாதிரி ட்ரீ வீவ் வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் எனக்கு இது ஒரு 6 years பிளான்ட்ஸ், இன்னும் எனக்கு வந்து காய் கொடுக்கல. ஸோ வெயிட்டிங் ஃபார் தட். அண்ட் அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து அடுத்தது சப்போட்டாக்கு அடுத்ததுன்னு சொல்ல போனால் இளந்தஞ்செடி. ஆக்சுவலி இளந்தஞ்செடி வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகணும், இந்த மாதிரி காஞ்ச குச்சி மாதிரி ஆகிடும். ஸோ அதோடய காயெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஸோ அந்த லீவ்ஸ் வந்து புது லீவ்ஸ் வரும். அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி துளிரில் நிறைய துளுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் நல்லா வந்து வளர்ந்துருச்சு. ஸோ இது வந்து நான் ஒரு செடி தான் வச்சுருக்கீங்களான்னா இல்லை, 2 பேராக தான் வாங்கி வச்சேன். ஸோ இது ஒரு பிளான்ட்டு. அண்ட் இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்கணும், நடுவில் சென்டரில் வந்து செம்பருத்தி வச்சுருக்கேன், இது கிடையாது. ஸோ இந்த பிளான்ட்டு. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரியான கேனை வந்து நான் செட் பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் நெக்ஸ்ட் பிளான்ட். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு 2 செடி இருக்கும்போது நமக்கு வந்து காய்கள் வந்து ஒரு செடியில் இல்லைனாலும் இன்னொரு செடியில் நம்ம வந்து காய்களை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவை மாடிக்கு வரும்போது அந்த க்ரீன் லுக் வந்து ஒரு அடர்த்தியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு நான் ரெஃபர் பண்ணுறது என்னென்னா வந்து இந்த இளந்தஞ்செடி, கண்டிப்பாக இளந்தம்பழம் செடி வாங்கி வைக்கலாம். இதோட காய்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இளந்தஞ்செடி ஸ்பெசிஃபிக்காக அந்த காய் ஒருவேளை நான் போடுற அந்த காய்கறி தோல் சத்து அந்த ரீசனாக என்னன்னு தெரியல, சில இடத்துல வந்து பழங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில மண்ணுக்கு வந்து சல்லுன்னு இருக்கும், ஒரு சில நேரத்தில் வந்து இனிப்பாக இருக்கும் காய் பழம் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ இந்த கேனில் நான் வச்சுருக்கிற மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இந்த இளந்தங்காய் அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த 2 பொக்கிஷங்களையும் நான் வந்து லாங் டேர்ம் நான் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு காய். இளந்தங்காய் நான் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கோம் நம்ம. பட் எனக்கு இந்த காய் சாப்பிட்டதுக்கப்புறமா வெளியில் வாங்கி சாப்பிட்ற காய் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இனிப்பாகவே இல்லை, தண்ணி மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் என்னென்னா, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் நான் வந்து எந்த மருந்தும் நான் போட மாட்டேன். ஸோ இது எல்லாமே இயற்கையாக நமக்கு இந்த மண்ணிலேருந்து அந்த தழைச்சத்து அண்ட் வந்து காய்கறி தூள் அந்த சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பழம். ஸோ அதனால் அதோட ருசியும் சரி, அந்த இயற்கை தன்மையும் சரி மாறாமல் நமக்கு எப்போவுமே அப்படியே கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து செகண்டாக நான் ரெஃபர் பண்ணுற ஒரு ஃப்ரூட் பிளான்ட்டு. ஸோ இளந்தஞ்செடி. நெக்ஸ்ட்டு தேர்டாக நான் வந்து என்ன பிளான்ட் ரெஃபர் பண்ணுறேன்னா மாதுளை. மாதுளை ஆக்சுவலி என்னென்னா ரொம்ப தண்ணியும் விடக்கூடாது. ரொம்ப தண்ணி விட்டால் என்ன ஆகும்னா அது ரூட் அழுக ஆரம்பிச்சிடும், செடியும் போயிடும். ஸோ இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன். நிறைய பேர் மாதுளை வச்சுட்டா அது பாட்டு வந்துடும் அப்படின்னு நினைப்பீங்க. நான் என்னென்னா வாட்டரிங் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது. ஸோ அப்போ ஹியூமிடிட்டிக்கு ஈரம் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணதே இல்லை. ஸோ இப்போது தேவையான ஈரம் இருக்குது இதில். ஸோ இதுக்கப்புறமா என்னென்னா நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான புது துளிர்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுவுமே அந்த காய்கறி தோல். ஸோ இதுதான் போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுவுமே நான் வந்து பேராக தான் வச்சுருக்கேன். இது பேர் மட்டும் இல்லைங்க, இதிலேருந்து பிரித்த செடிங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அங்கங்கே ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம். அண்ட் மண்லேயும் ஒரு 2 இடத்துல வந்து மாதுளை வச்சுருக்கேன். ஸோ மண்ணில் நமக்கு அந்த செடியோட க்ரோத்து
எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா குட்டி செடியாக இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன காய் கொடுத்துருது. ஸோ இந்த பூ வந்து காய் கொடுக்கும்போது இந்த பூ கொட்டவே இல்லை. இதே மாதுளை வந்து ஊரில் வச்சுருக்கோம், பட் ஆனால் வந்து இன்னும் காய் எடுக்கலை. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இளந்தஞ்செடி இதே செடி தான் இங்கே வாங்கின. நான் இப்போது இந்த 2 செடி வாங்கின டைம் தான் ஊர்லேயும் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சேன். இன்னும் அந்த செடியோட காய் வந்து காய் எடுக்குது, பிஞ்சு எடுக்குது, பட் அந்த டேஸ்ட் வந்து இந்த டேஸ்ட் அளவுக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வந்து பெரிய மரமாகவே நான் காட்டியிருப்பேன். என்னுடைய வில்லேஜ் ஹோம் இது பார்த்தீங்கன்னா, கார்டன் பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் ஹோம் கார்டன் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் இதில் போட்டிருப்பேன். ஸோ என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஊரில் எடுத்த வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். அதில் இந்த இளந்தம்பழம் செடி கிடையாது, அது மரம். ஸோ இது வந்து நமக்கு செடியாகவே தான் இருக்குது, அது வந்து மரம். பட் அந்தளவுக்கு காய் கொடுக்கல. டேஸ்ட்டும் இந்த இளந்தஞ்செடி அளவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட் இல்லை. ஸோ அதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய என்னென்ன பிளான்ஸ்லாம் நம்ம கார்டன் பிகினர்ஸ்க்கு வந்து நான் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மேலும் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து போடுங்க. ஸோ இதுதான் என்னுடைய லாங் டேர்ம் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ் பழஞ்செடி வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த 2 செடியை நீங்கள் கார்டன் பிகினர்ஸாக இருந்தால் முதல்ல நீங்கள் வாங்கி உங்களுடைய கார்டனில் வைங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ்லாம் வந்து லோ மெயின்டெனன்ஸில் என்னென்னலாம் வைக்கலான்றதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.